ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் நீத்திரையே நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே, நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் ஏசாயா 42வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். ஐசையா 42 and verse 21. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். இங்கே நாம் பார்க்கிறோம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஐசையா 42 verses 1 to 4 அந்த காரியங்களிலே நம்ம பார்க்கிறோம். Jesus was Father's servant. He was the Father's elect. He was the Father's delight. He was the Father's anointed person, and he had compassion on those who are weak. நம்ம ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்க்கலாம். ஏசாயா 42:1 பார்க்கிறோம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய மனதுருக்கத்தை பற்றி பார்க்கும்பொழுது, when you want to see his compassion, you read verse 3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். He shall not quench the smoking flax. நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமல் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். இயேசுவை குறித்து அந்த தீர்க்கதரிசனத்திலே சங்கீதம் 40 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 48வது வசனம். ஐசையா சாப்டர் 40 and verse 8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தட் மச் importance he gave to the law of God. உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். Thy law is within my heart. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி அதை மகிமையுள்ளதாக்கினார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, எரேமியா 31வது அதிகாரம் 33வது வசனம்.
அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே போலவே எசேக்கியல்லையும் நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியல் சாப்டர் 36 and verse 27. எசேக்கியல் 36வது அதிகாரம் 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இவ்வளவு காரியங்களை அவர் செய்து அந்த வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி மகிமை உள்ளதாக்குகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி மகிமை உள்ளதாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதையே தேவன் செய்ய விரும்புகிறார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நியாயப்பிரமாணத்தை எங்களுடைய இதயத்திலே எழுதுவேன் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம். உடைய ஆவியை எங்களுடைய உள்ளத்திலே வைப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.